ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். என்னை யாராச்சும் நம்பினீங்களா? என்ன சொன்னால் டிசம்பர் 21 கிளர்க் எக்ஸாம் டிசம்பர்லேயும் ஜனவரி எண்டில் உங்களுக்கு கிளர்க் எக்ஸாமோட மெயின்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன்னா 1 பிப்ரவரி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் தான். ஆல்மோஸ்ட் உண்மை தான். நம்ம சொன்னது எப்போ? டிசம்பர் 21 யாருமே அப்போ சொல்லலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் நம்பினீங்களா யாராச்சும்? ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஐபிபிஎஸ் உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 4 எக்ஸாம் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களை போட்டு பெரட்டி எடுத்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை நான் வந்துருச்சுன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்லலை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் 8 வருஷமாக இந்த எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும். கோவிட்னால டேட்டை சேஞ்ச் பண்ணாங்க, பட் அது இன்னும் மாற்றாமல் இருக்காங்க. லாஸ்ட் இயரில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றிடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னேன். அப்புறம் ஆகாஷ் ஜாதவ் சாரும் அதை சொன்னார். அவர் என்னன்னா நவம்பர் டிசம்பர் வரும்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா டிசம்பர் ஜனவரி தான் உங்களுக்கு அப்போ இருந்திருக்கு. பட் சாரும் சொல்லியிருக்காரு எனிவே சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக டிசம்பர் ஃபஸ்ட் வீக் தான் வரும்னு சொன்னால் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் தான் வந்திருக்கு. ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வரும்னு சொன்னால் அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வந்திருக்கு. 1 வீக் தள்ளி போயிருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 வீக் டைம் கிடச்சிருக்கு. கிளர்க்கு மெயின்ஸுக்கு படிக்க சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஆர்பி பிஓ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பிப்பாங்க. அடுத்த வாரம் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கும். இந்த வருஷம் என்ன இருக்குன்னா 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓட மெயின்ஸு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. எப்போயுமே செப்டம்பர் எண்டில் இல்லைனா செப்டம்பர் 3rd வீக்கில் வர்றது 2nd வீக்கில் வந்திருக்கு. ஸோ 1 வீக் முன்னாடி போட்ட எக்ஸாமை 1 வீக்கு மெயின்ஸு ப்ரீபான் பண்ணியிருக்காங்க முன்னாடி. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸை தள்ளி போட்டிருக்காங்க. இது ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்றது ஆகஸ்ட் எண்டில் கொடுத்துட்டு அதோட மெயின்ஸை கொண்டு போயிட்டு நவம்பர் ஃபஸ்ட் வீக் எண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓக்கு தனி ப்ரிப்ரேஷன், ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு தனி ப்ரிப்ரேஷன், ஐபிபிஎஸ் பிஓக்கு தனி ப்ரிப்ரேஷன், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு தனி ப்ரிப்ரேஷன். 4 எக்ஸாம் 4 விதமாக படிச்சுக்கலாம். ஒன்றில் நீங்கள் ஏதோ உடம்புக்கு சரியில்லை, காய்ச்சல், ஃபீவர், சளி, அக்காவுக்கு கல்யாணம், அண்ணாவுக்கு கல்யாணம், ஃபேமிலி ஃபங்க்ஷன், தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலன்னா எல்லா எக்ஸாமும் மிஸ் ஆகிற மாதிரி போன வருஷம் ஷெட்யூல் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அப்படி இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒரு எக்ஸாமில் உங்களால் பண்ண முடியலன்னா கூட அடுத்த எக்ஸாம் டைம் எடுத்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான பாசிபிலிட்டும் நம்ம கையில் இருக்குது. ஆனால் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணுவானா அடுத்த வருஷம்? பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த மாதிரி தான் போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம்லாம் பண்ணாங்க. இந்த வருஷம் அதிகமான வேக்கன்சி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் வேக்கன்சி கட் பண்ணி போட்டாங்க. உங்களை பயன்படுத்தலை. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம ஃபுல் ஃப்ளட்ஜராக இறங்கி ஆர்ஆர்பி கிளர்க்கை தூக்கிடலாம். அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் இது 3 எக்ஸாம் ஃபுல் ஃப்ளட்ஜராக படித்தா கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஒருவேளை நமக்கு இந்த வருஷம் அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வேக்கன்சி வந்தால் 4 எக்ஸாமுமே கிளியர் பண்ணலாம். ஒழுங்காக நம்ம கைடன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காலண்டரே ஒரு ஓவர் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஆர்ஆர்பி கிளர்க்கு நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. இது எப்பவும் போல் அக்டோபரில் 2nd வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது, 3rd வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது எப்பயுமே. இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஐபிபிஎஸ் பிஓ. ஐபிபிஎஸ் கிளர்க்கு உங்களுக்கு டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட்டு. மெயின்ஸ் வந்து அதே மாதிரி நவம்பர், உங்களுக்கு செப்டம்பரில் ஒன்று இருக்குது, அக்டோபரில் எதுவும் இல்லை, நவம்பரில் இருக்குது, டிசம்பரில் இருக்குது, பிப்ரவரியில் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த டைம் ரொம்ப அதிகமான டைம் இருக்குது. மெயின்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இனிமேலாச்சு டிஎன் பேங்கர்ஸ் ஒன்று சொல்கிறாரா நம்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறேன்னு நம்புகிறீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க்குக்கு மெயின்ஸுக்கான கம்ப்ளீட் பேக்கேஜ் நான் கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போனாலே நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு போய் நீங்கள் அந்தந்த டாப்பிக்கில் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாம் எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ண
ஹை சான்சஸ் இருக்குது. 100% நான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா 340 பேர் தான் பாஸ் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிறது 3500 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இதுவரை என் சேனலில் 38,000 பேர் பார்த்துருக்கீங்க. சரிங்களா? அப்போ நான் எல்லாருக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. யாரெல்லாம் என் சேனலில் வீடியோ பார்க்குறீங்களோ பார்த்துட்டு போய் நான் சொல்கிற மாதிரி அந்த குவிஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக அப்ளை பண்ணணும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்ஷனல் டெஸ்ட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டு போனால் மட்டும்தான் உங்களால் எஸ்பிஐ கிளர்க் மைன்ஸ் பாஸ் பண்ண முடியும். டிஎன் பேக்கர்ஸ் சேனலை பார்த்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகாலே நீங்கள் போயிட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா போயிட்டு 10 நாளைக்கு முன்னாடி உட்காந்து படிப்பீங்க. அது கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டீங்க. நான் இப்போ எழுதி கொடுத்துட்றேன். இப்போ இருந்தே உட்காந்து மெயின்ஸ் படிங்க. ஓகேங்களா? அந்த டாப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் 10 டேஸில் உட்காந்து படிப்பாங்க. அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், இங்கிலீஷில் வீக்காக இருக்கிறவங்க, ஆப்டிடியூடில் வீக்காக இருக்கிறவங்க, எனி சப்ஜெக்ட் உங்களுக்கு வீக்காக இருக்கா இப்போ இருந்தே படி. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மறந்து போயிருந்தா இப்போ இருந்தே படி. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இரு. நான் வீடியோ கொடுப்பேன், வீடியோ பாரு. வேறு எங்கேனா வீடியோ கொடுத்து அங்கே போய் வீடியோ பாரு. இப்போ வீடியோ பாரு. எக்ஸாம் டைமில் குவிஸ் போடு. புரிஞ்சுதா? அப்போ நான் குயிக் ரிவிஷன் கொடுப்பேன், அந்த வீடியோ வந்து பாரு. இல்லை வேறு எங்கேனா குயிக் ரிவிஷன் கொடுத்து அங்கே போய் பாரு. இல்லைனா குரூப்பாக உட்காந்து படிங்க. அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் இருக்கும். ஒழுங்காக படிங்க. இப்போ இருந்தே படிங்க. எஸ்பிஐ கிளர்க்குக்கு கேலண்டர் வந்துருச்சு. இது அடுத்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ இருக்கக்கூடிய எஸ்பிஐ கிளர்க்லேயும். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். நியூ ரெக்ரூட்மெண்ட், யூகோ பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டும் உங்களுக்கு என்ஐசிஎல் ரெக்ரூட்மெண்ட் வருது. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ஐசிஎல், எஸ்பிபிஓ எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பூமர் மாதிரி உங்களுக்கு ஒரு வேக்கன்சி ஒரு சீட்டு தான் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இருக்கிற 600 வேக்கன்சியில் நீங்கள் 600 பேரில் ஒருத்தராக வரலாம். ஒரு வேக்கன்சி தான் உங்களுக்கு ஒரு சீட்டு இருந்தால் நீங்கள் படித்து பாஸ் பண்ணிங்கன்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த 600 வேக்கன்சியை நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் பாசிபிலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட பாருங்க. படிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சாஃப்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். ரெண்டும் பண்ணால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க் மாதிரி எக்ஸாமை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கிளியர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்பிஐபிஓ, என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காம்படிஷனும் அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ரொம்ப டைம் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். கேலண்டர் அப்டேட் தான். நான் அழிச்சிட்றேன். ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வீடியோ எண்ணில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கேமரா கூட அழிச்சிட்றேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி பொங்கல். எக்ஸாம் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. எஸ்பிபிஓக்கு இதான் லாஸ்ட் டேட்டு. தேங்க்யூ. நாளைக்கு லாஸ்ட் டேட்டு.